நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது திரைப்படம் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சினிமா சம்பந்தமான செய்திகளை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தென்னிந்தியா சினிமாவின் அடையாளம் சில்க் ஸ்மிதா. கட்டழகி, கண்ணழகி, உடலழகி, தொடையழகி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட சில்க் ஸ்மிதா நடனத்தால், நளினத்தால், தன் வசீகர பார்வையால், உதட்டு கடிப்பால், அசைவால் கவர்ந்தவர் ரசிகர்களை என்று சொன்னால் அது மிகையாகாது. சில்க் ஸ்மிதா என்று சொன்னாலே 1980-90 காலங்களில் ரசிகர்கள் ஏராளம் கொண்டிருந்த ஒரு நடிகைதான் சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதா அவர்கள் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தின் மூலமாக வினு சக்கரவர்த்தி என்ற ஒரு கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர் வினு சக்கரவர்த்தியால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த திரைப்படத்தில், வண்டி சக்கரம் திரைப்படத்தில் சில்க் ஸ்மிதா சில்க் என்ற பெயரிலே அறிமுகமானதால் அவரை சில்க் ஸ்மிதா என்று அழைத்தார்கள். அந்த திரைப்படத்தில் அவருடைய வசீகர பார்வை, அவருடைய கண் அசைவு, இதுவெல்லாம் ரசிகர்களை கவர்ந்தது. அதற்கு பிறகு சில்க் ஸ்மிதாவிற்கு பொற்காலமாக மாறியது. பட தயாரிப்பாளர்கள் சில்க் ஸ்மிதா ஒரு சீனிலாவது வந்தால் அந்த திரைப்படம் வெற்றி படம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில்க் ஸ்மிதாவை பட தயாரிப்பாளர்கள் புக்கிங் செய்வதற்கும், அவரை நடிக்க வைப்பதற்கும், தன்னுடைய படத்தில் ஒரு நடனத்திற்கு அவர் நடனம் ஒன்று ஆடினால் போதும் பல லட்சங்களை கொட்டித்தர தயாராக இருக்கிறேன் என்று தயாரிப்பாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவரை சூழ்ந்த வரலாற்றை ஒரு திரைப்படமாக சில்க் ஸ்மிதா அவர்கள் பிறந்த நாள் அன்று அறிவிப்பை தரும் என்று தென்னிந்தியா சினிமாவின் அடையாளமான சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாற்றை, திரைப்படத்தை STRI சினிமாஸ் பெருமையுடன் அறிவித்துள்ளது. பழம்பெரும் நடிகை சில்க் ஸ்மிதா பிறந்த நாளை முன்னிட்டு STRI சினிமாஸ் தனது வரவிருக்கும் திரைப்படமான சில்க் ஸ்மிதா என்ற பெயரிலேயே திரைப்படத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. இந்த அதிகாரப்பூர்வமான வாழ்க்கை வரலாறு நடிகை சில்க் ஸ்மிதாவின் வசீகர கதையை உயிரோட்டமாக, அதில் சிறப்பாக சந்திரிகா ரவி என்ற சில்க் ஸ்மிதாவினுடைய தோற்றத்தோடு, அதே கண்ணழகோடு, அதே உதட்டு அசைவோடு, அவருடைய சாயலிலே இருக்கின்ற சந்திரிகா ரவி அவர்களை இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், ஜெயராம் சங்கரன் இந்த திரைப்படத்தை இயக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. SP விஜய் அமர்ராஜ் தயாரிப்பில் 2025 ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த படத்தை தயாரிக்க தொடங்க உள்ளதாகவும், அவரது பிறந்த நாளில் இந்த சிறப்பு அறிவிப்பை குறிக்கும் வகையில் தயாரிப்பாளர் ஒரு முக்கிய வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். இது பார்வையாளருக்கு காந்த கண்ணழகி ஸ்மிதாவினுடைய அந்த கண்ணழகை போன்ற
இந்த படத்தினுடைய நாயகியாக வருகின்ற சந்திரிகா தோன்றுகிறார் என்றும் சில்க் ஸ்மிதா அவர்கள் நடித்த திரைப்படம் பட்டியலையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில்க் ஸ்மிதாவினுடைய புகழை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். கண்ணழகி என்பார் ஒரு சிலர், உதட்டழகி என்பார் இன்னும் ஒரு சிலர், மார்லி மன்றோ என்ற நடிகையை மிஞ்சிவிட்டார் இந்திய திருநாட்டின் மார்லி மன்றோ சில்க் ஸ்மிதா என்று சொல்லுவார்கள். சில்க் ஸ்மிதாவுடைய அந்த இடை அழகு, நடன அசைவு, கண் அசைவு, அவர் உதட்டை ஒரு பக்கமாக வைத்து நாக்கை சற்று பல்லுக்கு இடையிலே வைத்து ஒரு பார்வை பார்ப்பாருங்கள். அந்த பார்வை தனி அழகு. அதில் சொக்காத 80-90 காலத்து இளைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கவர்ச்சியை கண்ணாலும் உதட்டாலும் நாக்காலும் இன்னும் தன்னுடைய பார்வையாலும் இடுப்பாலையும் உடல் அசைவாலையும் காட்டியவர் சில்க் ஸ்மிதா. அவர் நடித்த திரைப்படங்கள் இவை மட்டுமா என்று சொன்னால் கவர்ச்சி காட்டி நடித்த படங்கள் பல இருந்தாலும் அவர் சிறப்பாக நடித்த திரைப்படங்களும் பல உண்டு. கோழி கூவுது என்ற திரைப்படத்தில் பிரபு அவர்களுக்கு ஜோடியாக நடித்து அழகான நடிப்பை வழங்கியிருப்பார் அந்த கோழி கூவுது என்ற திரைப்படத்தில். இதை போல பாரதி ராஜாவின் அலைகள் என்ற திரைப்படத்தில் இவர் தியாகராஜன் ஜோடியாக தோன்றி ஒரு அழகான அன்னியாக, கதாநாயகி ராதாவினுடைய அன்னியாக கதாபாத்திரத்தை எடுத்து அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் அருமையாக நடித்திருப்பார். இப்படி இவர் நடித்த திரைப்படங்கள், கதாபாத்திரங்கள் என்று ஏராளமாக சொல்லலாம். இவர் கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர் என்று புகழ்பெற்ற பாக்யராஜ் அவர்களுக்கே ஜோடியாக அவசர போலீஸ் 100 என்ற ஒரு திரைப்படத்தில் தெலுங்கு மொழி பேசும் நாயகியாக ஈடுகொடுத்து பாக்யராஜுக்கு நடித்திருப்பார். அந்த நடிப்பையும் பலரும் ரசித்திருக்கிறார்கள். ஆக கவர்ச்சிக்கு மட்டும் கட்டழகியாக சில்க் ஸ்மிதா அவர்கள் வந்து போகவில்லை. தமிழ் திரை உலகத்தில் அழகான அருமையான நடிப்பைகளையும் பல படங்களிலே தந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு படத்திலும் அவர் அசைவின் நடனங்கள், புலி படத்திலும் இன்னும் ஏராளமான திரைப்படங்களிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு பாயும் புலி திரைப்படத்தில் நடித்திருப்பார். அவருடைய நடன அசைவுகள் அந்த திரைப்படத்திற்கு ஒரு தூக்கலாக அமைந்திருக்கும். உலகநாயகன் கமலஹாசனோடு இணைந்து 3ஆம் திரைப்படத்தில் அவர் ஆடுகின்ற நடன இயக்குனர், நடிகர் என்று உலகநாயகன் இருந்தாலும் அவருடைய நடனத்திற்கே ஈடு கொடுத்திருப்பார் அந்த 3ஆம் திரைப்படத்தில் ஆடுகின்ற நடனம். அதை போல சகலகலா வல்லவன் திரைப்படம் உலகநாயகனோடு நேற்று ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா என்ற அந்த பாடலை 80-90 காலத்திலே கேட்காத ரசிகர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் நடித்த திரைப்படங்கள் ஏராளம், பட்டியல் நீளுகிறது. இவர் அன்றைய காலகட்டத்தில் 80, 90, 2000 என்ற காலகட்டத்தில் 1980-90ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு வரை இவர் நடித்த திரைப்படங்கள் ஏராளம். இவர் பெயரிலே சில்கு 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 என்று ஒரு திரைப்படத்தையே MS விஸ்வநாதனுடைய
மகன் தயாரித்து அதில் கதாநாயகியாக நடித்த திரைப்படங்கள் எல்லாம் உண்டு. இப்படி சில்க் ஸ்மிதாவினுடைய புகழை சொல்லுகின்ற திரைப்படமாக இந்த சில்க் ஸ்மிதா திரைப்படம் அமையும் என்று அதனுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சில்க் ஸ்மிதாவினுடைய வாழ்க்கை வரலாறை அவருடைய திரைப்பட வரிசையில் திரைப்படத்தில் அடைந்த புகழ், அவர் இன்பம் துன்பங்களை திரை உலகத்தில் சந்தித்ததை மையக்கருத்தாக வைத்து இதனுடைய கதையை எழுதி சிறப்பாக இயக்கவிருக்கிறார் ஜெயராம் சங்கரன் என்ற இயக்குனர் என்றும், இதை எஸ்பி விஜய் அமிர்தராஜ் தன்னுடைய தயாரிப்பில் 2025 தொடக்கத்திலே இதை தயாரிக்கவிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த படத்தை பற்றியும் ஒரு குறும் செய்திகளாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை சென்னையிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் அமீத் அவர்கள் ரவி அவர்களோடு இணைந்து நமக்கு தகவலை தந்திருக்கிறார். சில்க் ஸ்மிதாவினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் சந்திரிகா என்ற நாயகி, சந்திரிகா ரவி என்ற நடிகை இதில் நடிக்கவிருக்கிறார். அவருடைய தோற்றமும் சிறப்பாக இருக்கிறது என்று சென்னையிலே இருந்து திரு ஆஷா அமீத் அவர்களும் ரவி அவர்களும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதை நேர்த்தியாக உங்களுக்கு செய்தியாக வடிவமைத்து தருகின்ற நமது சிறப்பு தொகுப்பாளர், எடிட்டர், செய்தியாளர் என்று இருக்கின்ற பிரசாத் அவர்களோடு இணைந்து இந்த நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.